போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ரேவதி வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? இல்ல அந்த பொண்ணோட போய் எங்கேயாவது சுத்திட்டு வரீங்களா? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நேரா எடுத்து போய் ரேவதி வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கதான் வரேன். டாய் போய் சொல்லாத. 2 பேரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் தானே போயிட்டு வர. என்னக்கா சின்ன பழத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? டேய் உன் திருட்டு மொழியே பார்த்தாலே தெரியுது, எனக்கு சந்தேகமா இருக்கு. 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லர் தானே போனீங்க? இல்லக்கா இங்க பாரு, உண்மையை ஒத்துக்கோ. அது அவ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாளா, அதான் அங்கிருந்து அப்படி ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் பாத்தியா எப்படி உண்மையை கண்டுபிடிச்சேன்னு? அவ ஆசைப்பட்டாளா இல்ல நீ ஆசைப்பட்டியா? என்னக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் இடக்கு முடக்கா கேள்வி? இடக்கு முடக்கா நான் கேள்வி கேக்குறேன். தெரியும்டா உன்னை பத்தி. நீதான் அவள ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போயிருப்ப. இங்க பேசினது பத்தாதுன்னு அங்க வேற போய் பேசணுமா? பிரியமா இருக்குன்னு தானே பேசுறான். விட நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. அன்னைக்கு பார்த்தப்ப சரியா பாக்கல, இன்னைக்கு வீட்டுல வச்சு பார்த்ததும் மனசு நிறைவா இருந்துச்சு. உனக்கு ஏத்த மாதிரி லட்சணமா இருக்கா. ஆமாமா, பாக்குறப்பவே ரொம்ப அமைதியான பொண்ணு மாதிரி தெரியுது. என்னமோ தெரியலமா, அந்த பொண்ணு முகத்துல அப்படி ஒரு அப்பாவித்தனம், குழந்தை மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கும் ஓகேமா. ஆனா ஐஸ்கிரீம் பார்லர் அங்க இங்கன்னு சுத்தாம சட்டுப்புடுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஆமா சரவணா, எங்க எல்லாருக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ரேவதி இதுல தெளிவா இருக்காளன்னு தெரியலையே. பேசின வரைக்கும் தெளிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. தெரியுது என்னமா தெரியுது, அந்த பொண்ணு தெளிவா தான் இருக்கா. அவங்க வீட்டுல மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆனா அவங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் யாருக்கும் தெரியாம வெளியே சுத்திட்டு இருப்பீங்க? நீதான் வேணுங்கிறதுல ரேவதி உறுதியா இருந்தான்னா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னமா சொல்ற? வீட்டுக்கு கூட்டு வரதா? ஆமாண்டா, அவங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிடலாம். இல்லனாலும் கவலைப்படாத, அந்த பொண்ணு சரினா நாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்து ஆளுங்களை சமாதானப்படுத்திக்கலாம். ஏமா என்னதான் பையன் மேல பாசம் இருந்தாலும் இப்படியா யோசிப்ப? என்ன விடுமா, அவ எப்படி இதுக்கு சம்மதிப்பா? அவளுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கேடா. பிடிச்சிருக்குமா, ஆனா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம்னா அவ ஒத்துக்கவே மாட்டா. நான் கூப்பிட்டேன்னா வீடு வரைக்குமே வந்தா. அதுக்காக எங்கேயே தங்கிடுவான்லாம் ஆசைப்படாதீங்க. அம்மா தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, நடுவுல நீ ஏன் குழப்புற? அக்கா, அம்மா ஆசைப்படுறாங்க ஓகே, ஆனா அவ நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பவித்ரோட கல்யாணம் நடக்காம இத பத்தி அவளால யோசிக்கவே முடியாது. நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்தாலும் பிரச்சனை தான். ரேவதிக்கும் ஒரு தங்கச்சி இருக்காக்கா, அவளும் அவங்க மாமா வீட்டுல தான் தங்கியிருக்கா. ரேவதி இங்க வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடாதா? அம்மா, பவித்ரோட கல்யாணம் முடிஞ்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரேவதியோட அக்காவும் எந்த சங்கடமும் இல்லாம ஒத்துக்குவாங்க. இல்லன்னா அவ அக்காவை அங்க டார்ச்சர் பண்ணிடுவாங்கம்மா. நம்மளால அவங்களுக்குள்ள எதுக்குமா பிரச்சனை? நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இத பத்திலாம் நான் ரேவதி கிட்ட பேசிட்டேன். ஆனா அங்க என்ன நிலைமைன்னு என்கிட்ட அவ தெளிவா சொல்லிட்டாமா. அம்மா, அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவு வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே, அதாம்மா நம்மளுக்கு நல்லது. நீ சொல்றதெல்லாம் சரிப்பா, அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறது. அம்மா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு தாமா இருக்காங்க. எப்படியோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. நம்மால அந்த ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுமா. அதுக்காக தான் சொல்றேன். என்னம்மா யோசிக்கிற? சரவணன் சொல்றதா சரின்னு எனக்கும் படுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டோம், இன்னும் ஒரு 2 மாசம் பாப்போமே. பெரியவங்க சம்மதத்தோட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா சரி. உனக்கு ஆர்வம் இருக்குங்கிறதுக்காக மருமகளை உடனே கூட்டிட்டு வர முடியுமா? கொஞ்ச நாள் பொறுத்துக்க. மா, உனக்கு எப்பெல்லாம் ஆசையா இருக்கோ சொல்லுங்க, அப்பெல்லாம் உங்க மருமகளை வீட்டுக்கே கூட்டு வரேன். ஆசை தீர பேசுங்க, ஆனா நடுவுல தாலி கட்டலாம் மிரட்டக்கூடாது. சரிடா, உங்க அப்பா சொன்னதை நான் தான் ஒத்துக்கிட்டேனே. ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவதான் என் மருமக. கொஞ்ச நாள் பொறுத்துக்கிறேன். என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? டிராவல்ஸ்ல ஆள் இருக்காங்களா? இன்னைக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்துச்சு. அந்த வீணா போனவன் இருக்கானே, அதான் நமக்குன்னு மாப்பிளையா வந்து வாச்சிருக்கானே, அந்த கேடு கெட்டவன். அவனுக்கு மஞ்ச காமால வந்திருக்கான். ரொம்ப முத்தி போச்சு, வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாது. போன வைங்கன்னு கட் பண்ணிட்டேன். ஏன் அதோட நிறுத்திட்ட? அவன மாதிரி மிருகங்கள்லாம் ஒரு நாள் கூட வாழக்கூடாது. ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தாதீங்க, போய் சேரட்டும் சொல்ல வேண்டியதானே. அவெல்லாம் இருக்கிறதோட சாவலா இருந்துரு. என்ன செஞ்சு உங்களுக்கு? என்னதான் கோவம் இருந்தாலும் ஒருத்தர சாகணுங்கிற அளவுக்கு பேச மாட்டீங்களே.
அந்த அயோக்கிய ராஸ்கல் என்ன பேச வச்சுட்டான். என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சொல்லவே நான் கூசுது. மணி, நீங்க உள்ள போய் படிங்க, கதவை சாத்திங்க, போங்க. என்னங்க அப்படி என்னங்க பண்ணிட்டா? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கோவமா? என் கைக்கு கிடைச்சா நானே அவனை கொன்னுடுவேன். மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான். நஷ்ட ஈடு தராம டைவர்ஸ் வாங்குறதுக்காக எந்த புருஷனும் செய்ய துணியாத காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறான். இதுல என்ன இருக்கு தெரியுமா? இத படிச்சதுமே உசுரே போற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு தகப்பனுக்கு வரக்கூடாத வேதனை இதெல்லாம். என்னங்க சொல்றீங்க? அப்படி அதுல என்னங்க இருக்கு? வக்கீல் நோட்டீஸ் இந்திரா, திரும்பவும் லாயர் மூலியமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான். இதுல என்ன போட்டிருக்கா தெரியுமா? நம்ம பொண்ணுக்கும் கணக்குக்கும் தப்பான உறவு இருக்கா. நடத்த சரியில்லாத பொண்ணோட ஏன் வாழன்னு கேட்டிருக்கா. அவ மிருகம் இந்திரா, மிருகம். என்னங்க இது அபாண்டமா இருக்கு? நம்ம பொண்ணு மேல இப்படியா பழி போடுவா? நம்ம பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அவ அதுதானே பிறந்து இருக்கிறா. எந்த ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனை இப்படி ஒரு பாதகத்தை செய்யவே மாட்டா. வயது சொல்றேங்க, நம்ம பொண்ணு பத்தி இப்படி சொல்றவன் நல்லாவே இருக்க மாட்டா. மஞ்ச காமால முத்தி அவன் சாகதான் போறான். உடம்பு முழுக்க புள்ள வச்சு எடுக்க கூட ஆள் இல்லாம வனதையாக செத்துக்க போறான். என் வயிற்று அப்படி சும்மா விடாது. என் பொண்ணு மேல இப்படி ஒரு பயம் பண்ணாடு பாவி. அழாது இந்திரா, அழாது. எப்ப நம்ம பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு பேசினா இனிமே நான் அவனை விடுறதா இல்ல. சட்டம் அவனை தண்டிக்குதோ இல்லையோ, என் பொண்ணு மேல பழி போடுறதுக்கு நீ யாரான்னு அவனை நான் கேள்வி கேட்பேன். அவனை நான் விட மாட்டேன் இந்திரா. இந்த பாவத்துக்கெல்லாம் அவன் பதில் சொல்லியே ஆகணும். அவனை கொன்னாலும் பாவம் இல்லைன்னு எதையாவது பண்ணிடுவேன். உள்ளவாமா, ஏன் அங்கேயே நிக்கிற? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம டிரைவருங்க வழக்கம் போல பிரச்சனை பண்றாங்க. நானும் அம்மா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவர் ஏப்பா அப்படி பண்ணாரு? என்ன பத்தி அப்படி சொல்ல எப்படிப்பா மனசு வந்துச்சு? நான் அவருக்கு உண்மையா தானே இருந்தேன். எந்த துரோகமும் பண்ணலையே. என்ன போய் நடத்துக்கிட்டவன். அப்பா, நான் அவருக்கு உண்மையா தானே பாருங்க. ஏன்ப்பா அப்படி பண்ணாரு? என்ன போய் நடத்துக்கிட்டவன். அப்பா, நான் யாரையும் மனசுல கூட அப்படி நினைக்கலப்பா. என்ன நீங்க நல்லதானே வளர்த்தீங்க. நான் நல்ல பொண்ணுப்பா, தப்பான பொண்ணு இல்ல. என்ன போய் நீ நல்ல பொண்ணுமா, உண்மையில எந்த தப்பும் இல்ல. அவன் அபாண்டமா பழி போட்டிருக்கிறான். அவன் சரியில்லம்மா. நான் யாரையும் அப்படி நினைக்கவே இல்லப்பா. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லையே. என்ன பத்தி உங்களுக்கே தெரியும்ல. என்ன போய் தீபா விடு. அந்த படுவாவி ஏதோ மனசாட்சி இல்லாம சொல்றான். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இல்லம்மா, இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன். அப்பெல்லாம் ஒன்னாதானே இருந்தோம். என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒய்ஃபா இருந்தனே. என்ன பார்த்து நான் தப்பான பொண்ணா? ஐயோ இல்லடி, நீ நெருப்படி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன்னை தப்பா பேசினவ நாசமா தாண்டி போவா. உனக்கு என்ன? 1000 தூத்தினால நீ நல்லாதான் இருப்ப. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ
நீ மனசை விடாத தீபா. அப்பா, நான் தப்பானவ இல்லப்பா. பிடிக்கலனா என்ன வேணாலும் சொல்லுவாங்களப்பா. நான் நடத்துக்கிட்டவளா? ஐயோ, அப்படி இல்லம்மா. அவன் சொல்லிட்டா விட்டு தள்ளுமா. அவருக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இதுக்கு அவர் என்ன கொண்டு இருக்கலாமே. நான் சந்தோஷமா. ஏன் இப்படி பேசுற? நீ வர எங்களை வேதனைப்படுத்தாத. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லபடியா தானே இருந்தேன். அவரை தவிர என் மனசுல வேற யாரையுமே நினைக்கலம்மா. ஆனா என்ன போய் நடத்து. தீபா, அவன் சொன்னதுல நீ ஒரு பொருட்டா மதிக்காத. அவன் மனசாட்சி இல்லாத அயோக்கிய. அவன் என்னதான் சொன்னாலும் அவன் வார்த்தை யாரும் நம்ப போறது இல்ல. நீ எப்படிப்பட்டவன் இந்த ஊருக்கே தெரியுமா? என்ன போய் அம்மா, அம்மா, உன்னை பத்தி தப்பா சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா அவனதாம்மா கட்டி வச்சு உதைப்பாங்க. நீ ஏமா கலங்குற? தைரியமா இருமா. இல்லப்பா, என் புருஷனே என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாரே, அவர் தானப்பா நம்புவாங்க. நான் அப்படி இல்லைன்னா நம்புவாங்களப்பா? எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது? உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கம்மா. நோட்டீஸ் அனுப்புனதே அபாண்டன்னு அவனுக்கே தெரியும். நீ இதை பத்தி கவலைப்படாத. அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை அழ வச்ச அவனை நான் கதற வைக்கிறேம்மா. கல்யாணம் பண்ண அன்னைக்கே நீ யாரையாவது லவ் பண்ணியான்னு கேட்டாரு. இல்லங்கிற உண்மையா சொன்ன. அதுக்கப்புறம் கனக லவ் பண்ணியான்னு கேட்டாரு. இல்லன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன நம்பலையாப்பா? மதி, எதுக்கு இப்படி புலம்புற? விடுமா. நீ எப்படிப்பட்டவன் அவனுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் உன்னை சீன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேம்மா. உன் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அவரு என்ன நம்பல. தீபா, சொன்னா கேளுமா. நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் அவனை பாத்துக்கிறேன். இந்திரா, கூட்டிட்டு போய் காஃபி கொடு. உள்ளவா? மா, இல்லம்மா, நான் நிறைய படிக்கணும். நான் உள்ள இருக்கேன். வார்த்தைகள் பூவானால் வீடே தோட்டம், வாழ்க்கையில் நாளும் தேரோட்டம். வார்த்தைகள் தீயானால் புகையின் மூட்டம், கண்களில் ஓடும் நீரோட்டம். மேற்கொண்டு இதை பத்தி அவகிட்ட எதுவும் பேசாத. அவ இதை மறந்துடுறதுதான் நல்லது. போய் காசு கொண்டு. இலங்கை தீவை போல் இன்னலில் மூழ்காதே, சேலையில் சேரு. அக்கா, இந்த சம்ல ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்றியா? சூழ்நிலை மாறுபட்டால் புது வழியா அவர் லவ் பண்ணாரு. நான் அவரை சந்தேகப்படலையே. நான் லவ்வே பண்ணல. என்ன போய் என்னையும் சந்தேகப்படுறாரு. அப்பா, நான் தப்பான பொண்ணு இல்ல. என்ன போய் நடத்த கெட்டவனு. நான் என்ன இந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. நீங்க தானா? என்ன திடீர்னு இங்க வந்து நிக்கிறீங்க? வீட்டுல தனியா இருக்க கஷ்டமா இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 10 நாள் நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா? சரி வாங்க. அடேங்கப்பா. ஆமா, தம்பிக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. தம்பி மேலதான் இருக்காங்க, மேல வந்து பாருங்க. பிரபா தம்பி, இவர்தான் என் வீட்டுக்காரரு. ஹலோ சார், என் பேர் சக்கரவர்த்தி. அம்பத்தூர்ல சின்னதா ஒரு மெக்கானிக் ஷெட் போட்டிருக்கேன். இப்ப எப்படி தம்பி இருக்கு உடம்பு? ஃபைன் சார், இன்னைக்கு இப்ப பரவாயில்ல.
தம்பியை யாருன்னு தெரியுதுங்களா? முன்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன்ல, அந்த டாக்டரோட பையன். ஓ, மஞ்சக்காமால வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க. பாத்துக்க கூட ஆள் இல்ல, அதான் கூடவே இருந்து பாத்துக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன். தம்பியை பாத்துக்கிறது நல்ல விஷயம் தாம்மா. ஆனா என்ன பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. பொண்ணு இருந்தா கூட அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. அவளும் ஊர்ல இல்ல, படிச்சிட்டு இருக்கா. டெய்லி ஹோட்டல் சாப்பாடுனா உடம்பு கெட்டும் இல்லம்மா. சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கல்யாணமான நாள்ல இருந்து என் ஒய்ஃபை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. நேற்று ஃபோன் பண்ணி உங்களை பாத்துக்கணும், வரத்துக்கு 10 நாள் ஆகும்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கா தம்பி. நான் வேற டயட்ல இருக்கிறவன். சார், உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா நீங்களும் இங்க வந்து இருக்கலாமே. எதுக்கு அங்க தனியா இருக்கணும்? அது எப்படிப்பா? நான் இங்க வரதா இருந்தா வீட்டை பூட்டிட்டு தான் வரணும். அது எனக்கு சரியா வரும்னு தோணல. அதுவும் இல்லாம இவங்க வேலையா வந்திருக்கா. நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? சார், ஆன்டி தான் இங்க இருக்காங்கல்ல. உங்களுக்கும் தனியா இருக்க கஷ்டமா இருக்கு. நீங்க பேசாம இங்க வந்தா பெட்டரா இருக்கணும் சார். சார், ஆன்டி மட்டும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அவங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? நீங்களும் இங்க வந்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். அது புரியுது தம்பி. ஆனா அங்க வீடு பூட்டியே இருக்குமே. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். எப்படியும் நீங்க டியூட்டி முடிஞ்சு ஈவினிங் தான் வருவீங்க. ஸ்ட்ரைட் அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நைட் இங்க வந்துடலாமா சார்? டயட்ல இருக்கிறத வேற சொல்றீங்க. உங்களுக்கும் ஆன்டி கையில சாப்பிட்டா பெட்டரா இருக்கும்ல சார். சரிப்பா, நான் யோசிச்சு என்ன பண்ணலான்னு சொல்றேன். சார், இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இவ்வளவு பெரிய வீட்டுல நான் ஒருத்தன் தான் இருக்கேன். இங்க வந்து ஸ்டே பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க மாத்திரை போட்டிருக்கீங்கல்ல, பேசாம தூங்குங்க. நடுவுல எது வேணும்னாலும் தயங்காம கூப்பிடுங்க. இங்க ஹால்ல தான் படுத்திருப்பேன், உடனே வந்துடுறேன். சரிங்க ஆண்டி, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, நீங்க தூங்குங்க, நாங்க வரோம். ரெஸ்ட் எடுத்துங்க தம்பி, வாங்க. அப்புறம் பார்க்கலாம். ஏங்க, சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, அப்படியே வேலை நேரம் வந்துட்டேன். பசிக்குது. டிஃபன் எதாவது கிடைக்குமா? ஏன் கிடைக்காம? வாங்க, தோசை ஊத்தி தரேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல சீதா. ஏதோ தெரிஞ்ச பையன், பாத்துக்க ஆள் இல்லாம கஷ்டப்படுறான். கேட்கறதுக்கு பரிதாபமா தான் இருக்கு. அதுக்காக நாம கூடவே இருந்து பாத்துக்கணும்னா நமக்கு வேற வேலையே இல்லையா? நம்ம பொழப்ப நாம தானே பாக்கணும். விவரம் இல்லாம பேசாதீங்க. இந்த பையனை பாத்துக்கத்தான் ஆள் இல்ல, ஆனா வருமானத்துக்கு பஞ்சமே இல்ல. இந்த வயசுல லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க. அவன் சம்பாதிச்சுன்னா அவனுக்கு தானே பெருமை. நமக்கு என்ன வந்துச்சு? வருங்க. ஆரம்பத்துல பரிதாபப்பட்டு தான் இவனுக்கு நான் உதவி பண்ண வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது, லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலும் அதை ஆண்டு அனுபவிக்க ஆள் இல்லைன்னு. அதை நாம அனுபவிக்கலாங்க. இந்த பையன்கிட்ட நிறைய சொத்து இருக்குங்க, ஆனா சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அப்பா செத்துட்டாரு, அம்மா ஜெயில இருக்காங்க. கட்டின பொண்டாட்டி இவரோட பிரச்சனை பண்ணிட்டு இப்ப தனியா தான் இருக்கா. தனியானா? பிரிஞ்சு போயிட்டா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு யாரோடய தொடர்பு இருக்காங்க. அதனால டைவர்ஸ் பண்ணி விட்டுடலான்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அவளையும் டைவர்ஸ் பண்ணிட்டா இவனுக்குன்னு யாருங்க இருக்காங்க? நாம இவனுக்கு கூடவே ஒத்தாசையா இருந்துட்டோம்னா சொத்தை நாம அனுபவிக்கலாம்ல. பையனை பாத்தீங்கல்ல, ரொம்ப அப்பாவிங்க. பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கான். நாம மட்டும் அவன் மேல கொஞ்சம் அக்கறை காட்டணும்னு வச்சுக்கோங்க, நமக்காக என்ன வேணாலும் பண்ணி தருவான். ஏன் சொத்தையே எழுதி கொடுன்னு கேட்டாலும் எழுதி தந்துடுவாங்க. என்னடி பேசுற? இதுல நடக்கும்ங்கறியா? ஒரு 10 நாள் பாத்துக்கிட்டா சொத்தை எழுதி கொடுத்துருவானா என்ன? 10 நாளா? இனிமே இதுதாங்க நம்ம வீடு. இங்க பாருங்க, நாம நிரந்தரமா இங்கதான் இருக்க போறோம். கொஞ்ச நாளைக்கு அப்பப்ப வந்து போயிட்டு இருங்க. அப்புறம் பொண்ணை அழைச்சிட்டு வந்து நிரந்தரமா இங்கே தங்கிடலாம். அதெல்லாம் சரி சீதா. என்னதான் சொத்து இருக்குனாலும் ஒரு வேலைக்காரி மாதிரி அவனுக்கு சேவகம் பண்றது உனக்கு கஷ்டமா இல்லையா? எதிர்காலத்துல வசதியா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு வேலைக்காரியா இருக்கிறதுல தப்பே இல்லைங்க. அந்த பையனும் என் மேல உசிரியே வச்சிருக்கான். நானும் மனசார தாங்க அவனுக்கு உதவி பண்றேன். உதவிக்கு கைமாறா அவன் சொத்தை அனுபவிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தப்பே இல்ல சீதா. நம்ம கம்பெனி நிலைமையும் கொஞ்ச நாளா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. லோன் கட்டவே கஷ்டமா இருக்கு. என்னடா பண்றது கடவுளேன்னு நானும் யோசிச்சுதான் இருந்தேன். கடவுளா பார்த்து நமக்குன்னு ஒரு கதவு திறந்து வச்சிருக்கான். அதையும் நம்ம வேணாம் சொல்லணும். இதெல்லாம் ஒரு நல்ல மனசு கிடைச்ச பரிசு. வந்ததை வரமா நினைச்சு நம்ம ஆண்டு அனுபவிப்போம். சந்தோஷத்துல நிறைய சாப்பிடணும் போல தோணுது. ஒரு டபுள் ஆம்லெட் போடு. கொண்டு வர போடு. பவித்ரா, என்ன நீ? நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா? ஆமா, நீ ஏன் கேக்குறீங்க?
இல்ல நாளைக்கு அப்பா டிஸ்சார்ஜ் ஆகுறாருல்ல, நானும் அத்தையும் காலையில சீக்கிரமா கோயிலுக்கு போயிடுவோம். நீ கொஞ்சம் டிஃபன் பண்ணி வச்சிட முடியுமா? கண்டிப்பா பண்ணிடுறேன் நீ. சரி, நீ சாப்பிட்டு தங்கச்சிங்களுக்கும் கட்டி கொடுத்துரு. சரிங்க நீ. சரி, டைம் ஆச்சு, நீ போய் படுத்துக்கோ. நீங்க? அத்தை பால் கேட்டாங்க, நான் சுட வச்சு கொடுத்துட்டு போய் படுத்துக்கிறேன். சரிங்க நீ. ஆ.